வணக்கம். மீனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். குணத்தினால் நீங்கள் உயர்ந்தவராகவே இருந்தாலும் உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த இழப்புகள் மிகவும் அசாத்தியமானவையாக உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் செய்யும். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது பிறருக்கு உதவும் நோக்கத்தோடு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு இழப்பாக வந்து முடிந்திருக்கும். மற்றவங்களுக்கு நல்லது பண்ண வேணும், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ தோல்விகளை கூட உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருப்பீங்க. அதனாலேயே மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைத்து நினைத்து நீங்க எடுத்த முயற்சிகளும் நீங்கள் எடுத்த சில விஷயங்களும் அது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கும். அது ஆனா மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், இன்னும் சிலருக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். இந்த ஒரு நிகழ்வும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து நீங்கள் உங்களையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாக நீங்கள் சிறுக சிறுக சேமித்த சேமிப்புகள், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்த நிதிகள் என அனைத்தையும் மற்றவர்களின் அவசர தேவைகளுக்காக கொடுத்து இழந்து நின்ற ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். பணம் போனா கூட போது, ஆனா நமக்கு அந்த பழக்க வழக்கம் தான் முக்கியம், அவங்க நம் மீது முன்பு போல எப்பொழுதும் இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் ஓடிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது மட்டும் அல்லாம உங்களின் பொன்னான நேரம், உங்களின் சொந்த தொழில் மற்றும் உத்தியோக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என அனைத்தையும் மற்றவர்களின் நலனுக்காக தியாகம் செய்து இறுதியில் நீங்கள் எஞ்சி இருந்தது வெறும் ஏமாற்றமும் கண்ணீரும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாமல் அதை நினைத்து அழுது புலம்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா இருக்கத்தான் செய்வீர்கள். எதையுமே உங்களால மறக்கவே முடியாதுங்க. கண்களுக்குள்ள நீங்க கண்ணீரை வைத்து கொண்டு இருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் இழந்த இழப்புகள் உங்களை நிதி இழப்பில் தள்ளியது மட்டுமல்லாம சமூகத்துல உங்களின் சுயமரியாதைகளையும் ஒரு கட்டத்தில் கேள்விக்குறியாகவும் மாற்றப்பட்டது. ஆனால் நீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி எல்லா உதவிகளையும் செய்தீங்க. அவர்களிடம் நீங்க போய் சொன்னால், நீ எனக்காக என்ன செய்ய போற, உன்னாலதான் என்னுடைய பணம், உங்களுக்காகத்தான் என்னுடைய பணம் இவ்வளவு செலவாகிவிட்டது, என்னுடைய வேலைகள் கூட இப்ப இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டது என்று நீங்கள் கூறினாலுமே அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிகழ்வுகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் நடக்க, பணத்தை நம்பி நீங்கள் எடுத்த முடிவு தவறான ஒரு இடத்தை நோக்கி போனது. மீனம் ராசி அன்பர்களே, பணம் தொடர்பான சில முடிவுகள் வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அனைவரும் கூறுவார்கள். அது போலவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கலாம், அல்லது இதுக்கு முன்பு கூட நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தும் இருக்கலாம். சில நேரங்கள்ல நல்ல எண்ணத்துடன் எடுத்த முடிவுகள் கூட எதிர்பாராத விளைவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவை ஓடிக்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை நிறுத்தி வைத்திருக்கும். ஏனென்றால் பணம் இல்லை, அடுத்து என்ன செய்வது, எதில் நம்ம முதலீடு செய்வது, என்ன செய்வது, ஏது செய்வது என்று உங்களுடைய யோசனைகளும் மூளையும் இதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்ட அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் இன்னும் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கூட உங்களை நிச்சயமாக வருத்தப்படுத்தி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஜோதிட ரீதியா மீனம் ராசிக்காரங்க உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுப்பதை விட இனி வரும் காலங்களில் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பணம் என்பது உழைப்பின் பலன் என்பதால் அதை காப்பது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் மனதிற்குள் முதல்ல புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவைக்கு முதல்ல நீங்க பணத்தை எடுத்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னா, மற்றவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க எடுப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். உழைப்பது நீங்கள், மற்ற அனைவருக்குமே உழைக்க தெரியும், அனைவருக்கும் அந்த சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யும். உங்களைப் போல மற்றவர்களும் இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே தான் இருப்பீங்க. இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அந்த அனுபவத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பதே உங்க வாழ்க்கைக்குள்ள மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இனிமேலாவது நீங்கள் சரியான முறையில் இருந்தால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன்.
இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணி நிமித்தமான முயற்சிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைக்கப்படும். வாகன பயணங்களில் விவேகங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அதுவும் கொஞ்சம் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பங்குதாரர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது மறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதனை நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் நஷ்டங்கள் மட்டுமே தான் ஏற்படும் என்பதை நீங்கள் வைத்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்வது மிக நல்லது. முன் கோபத்தால் சில விரயங்கள் நேரிடலாம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் தீர ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்கள், அல்லது அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக அடுத்து சில வாரங்களிலோ நாட்களிலோ உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் ஏற்பட தொடங்கும். அதே மாதிரி உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. மீனம் ராசி என்பர்களை வாழ்க்கையில சில உறவுகள் காலத்தின் சூழ்நிலையால் தூரமாகி இருக்கக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடன் நெருக்கமாக இருந்தவர்கள் சில காரணங்களால் விலகி சென்ற ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். சில தவறான புரிதல்களும் சில சொல்லப்படாத வார்த்தைகள் சில மனக்கசப்புகள் காரணமாக உறவுகளில் இடைவெளிகள் ஏற்பட்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த பிரிவுகள் உங்களுக்கு வழியை கொடுத்திருக்கலாம். ஆனால் காலம் பல மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி கொண்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை விட்டு சென்ற சிலர் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு பழைய உறவுகளில் மீண்டும் இணைப்பு ஏற்படும் காலங்கள் மனதிற்கு ஒரு விதமான நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அனைவராலையுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் மீண்டும் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது பழைய உணர்ச்சிகளால் மட்டும் நீங்கள் முடிவு எடுக்காமல் அவர்களின் மாற்றத்தையும் உண்மையையும் கவனிக்க வேண்டும். சில உறவுகள் மீண்டும் வருவது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம். சில உறவுகள் ஒரு பாடத்தை நினைவுபடுத்துவதற்காக மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாம். உங்களுடைய மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் முடிவு எடுத்து பாருங்கள். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் அந்த மீனம் ராசிக்காரங்களுடைய மென்மையான குணத்தை புரிந்து கொள்ளாமல் கடந்த காலங்களில் உங்களை அற்பமாக நினைத்தோ அல்லது தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்களை விட்டு விலகி சென்ற நெருங்கிய உறவினர்கள் அல்லது பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வரும் ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபகிரகங்களின் பார்வை உறவுகளுக்குள்ள இருக்கும் கசப்புகளை இப்பொழுது நீக்கும் ஆற்றலை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அன்று நான் செய்தது தவறுதான், உங்களுடைய அன்பு எனக்கு தேவை என்று அவர்கள் உங்களை மீண்டும் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரிடையாகவோ தொடர்பு கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய மனதில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைப்பதுடன் சமூகத்தில் உங்களின் நியாயத்தை நிலைநாட்டும் ஒரு சந்தர்ப்பமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமையுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருப்பீங்க. அதனாலேயே மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைத்து நீங்க எடுத்த முயற்சிகளும் நீங்கள் எடுத்த சில விஷயங்களும் அது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கும். அது ஆனா மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், இன்னும் சிலருக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். இந்த ஒரு நிகழ்வும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து நீங்கள் உங்களையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாக நீங்கள் சிறுக சிறுக சேமித்த சேமிப்புகள், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்த நிதிகள் என அனைத்தையும் மற்றவர்களின் அவசர தேவைகளுக்காக கொடுத்து இழந்து நின்ற ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். பணம் போனா கூட போது, ஆனா நமக்கு அந்த பழக்க வழக்கம் தான் முக்கியம், அவங்க நம் மீது முன்பு போல பொழுதும் இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் ஓடிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது மட்டும் அல்லாம
உங்களின் பொன்னான நேரம், உங்களின் சொந்த தொழில் மற்றும் உத்தியோக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என அனைத்தையும் மற்றவர்களின் நலனுக்காக தியாகம் செய்து இறுதியில் நீங்கள் எஞ்சி இருந்தது வெறும் ஏமாற்றமும் கண்ணீரும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாமல் அதை நினைத்து அழுது புலம்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா இருக்கத்தான் செய்வீர்கள். எதையுமே உங்களால மறக்கவே முடியாதுங்க. கண்களுக்குள்ள நீங்க கண்ணீரை வைத்துக்கொண்டு இருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் இழந்த இழப்புகள் உங்களை நிதி இழப்பில் தள்ளியது மட்டுமல்லாம சமூகத்துல உங்களின் சுயமரியாதைகளையும் ஒரு கட்டத்தில் கேள்விக்குறியாகவும் மாற்றப்பட்டது. ஆனால் நீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி எல்லா உதவிகளையும் செய்தீங்க. அவர்களிடம் நீங்க போய் சொன்னால், நீ எனக்காக என்ன செய்ய போற, உன்னாலதான் என்னுடைய பணம், உங்களுக்காகத்தான் என்னுடைய பணம் இவ்வளவு செலவாகி விட்டது, என்னுடைய வேலைகள் கூட இப்ப இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டது என்று நீங்கள் கூறினாலுமே அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிகழ்வுகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் நடக்க, பணத்தை நம்பி நீங்கள் எடுத்த முடிவு தவறான ஒரு இடத்தை நோக்கி போனது. மீனம் ராசி அன்பர்களே, பணம் தொடர்பான சில முடிவுகள் வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அனைவரும் கூறுவார்கள். அது போலவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கலாம், அல்லது இதுக்கு முன்பு கூட நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தும் இருக்கலாம். சில நேரங்கள்ல நல்ல எண்ணத்துடன் எடுத்த முடிவுகள் கூட எதிர்பாராத விளைவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவை ஓடிக்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை நிறுத்தி வைத்திருக்கும். ஏனென்றால் பணம் இல்லை, அடுத்து என்ன செய்வது, எதில் நம்ம முதலீடு செய்வது, என்ன செய்வது, ஏது செய்வது என்று உங்களுடைய யோசனைகளும் மூளையும் இதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்ட அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் இன்னும் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கூட உங்களை நிச்சயமாக வருத்தப்படுத்தி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஜோதிட ரீதியா மீனம் ராசிக்காரங்க உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுப்பதை விட இனி வரும் காலங்களில் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பணம் என்பது உழைப்பின் பலன் என்பதால் அதை காப்பது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் மனதிற்குள் முதல்ல புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவைக்கு முதல்ல நீங்க பணத்தை எடுத்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னா, மற்றவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க எடுப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். உழைப்பது நீங்கள், மற்ற அனைவருக்குமே உழைக்க தெரியும். அனைவருக்கும் அந்த சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யும். உங்களைப் போல மற்றவர்களும் இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே தான் இருப்பீங்க. இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அந்த அனுபவத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பதே உங்க வாழ்க்கைக்குள்ள மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இனிமேலாவது நீங்கள் சரியான முறையில் இருந்தால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணி நிமித்தமான முயற்சிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைக்கப்படும். வாகன பயணங்களில் விவேகங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அதுவும் கொஞ்சம் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பங்குதாரர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது மறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதனை நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் நஷ்டங்கள் மட்டுமே தான் ஏற்படும் என்பதை நீங்கள் வைத்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்வது மிக நல்லது. முன் கோபத்தால் சில விரயங்கள் நேரிடலாம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் தீர ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்கள், அல்லது அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக அடுத்து சில வாரங்களிலோ நாட்களிலோ உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் ஏற்பட தொடங்கும். அதே மாதிரி உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. மீனம் ராசி அன்பர்களை,
வாழ்க்கையில சில உறவுகள் காலத்தின் சூழ்நிலையால் தூரமாகி இருக்கக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடன் நெருக்கமாக இருந்தவர்கள் சில காரணங்களால் விலகி சென்ற ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். சில தவறான புரிதல்களும் சில சொல்லப்படாத வார்த்தைகள் சில மனக்கசப்புகள் காரணமாக உறவுகளில் இடைவெளிகள் ஏற்பட்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த பிரிவுகள் உங்களுக்கு வலியை கொடுத்திருக்கலாம். ஆனால் காலம் பல மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி கொண்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை விட்டு சென்ற சிலர் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு பழைய உறவுகளில் மீண்டும் இணைப்பு ஏற்படும்.